பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 61 முதல் 65 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 61வது அதிகாரத்தில் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்ப வேளையிலே, நெருக்கடி நேரத்திலே தேவனுடைய அபயத்தை தேடி, அடைக்கலத்தை தேடி ஆண்டவரை சமூகத்திலே விண்ணப்பிக்கிறதான இங்கே தாவீதினுடைய சங்கீதம். நான் உடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆம், கர்த்தரை தமக்கு அடைக்கலமாக கொண்டபடியினால், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் கர்த்தர் இருந்தபடியினால், கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கும்படியாக அவருடைய கூடாரத்திலே, சியோனிலே ஒரு கூடாரம் அமைத்து ஆண்டவருக்கு துதி எழும்பும்படியாக 24 மணி நேரமும் அந்த கூடாரத்திலே அங்கே அவர் தாமே மகிமையை காண பண்ணுகிற அந்த கூடாரத்தில் கூட வாசலிலாவது காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தாவீது. ஆம், ராஜாவின் நாட்களிலே நாட்களை கூட்டுவீர், வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அநாதி காரியங்களை வெளிப்படுத்துகிறதான இந்த சங்கீதம். கர்த்தர் தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உன் நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது குறித்து பார்க்கிறேன். 62வது சங்கீதத்தில் தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்புவர். ஒவ்வொரு விசுவாசியும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியத்தை இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. எல்லா எதிரிகளிடமிருந்து கஷ்டங்கள், உபத்திரவங்கள், எதிர்ப்பு ஆகியவைகள் வரும் பொழுது நமக்கு அடைக்கலமும் நமக்கு விடுவிக்கிற தேவனிடத்திலே நாம் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது என்ற ஒரு விசுவாசத்தின் உறுதிப்பாடு இந்த தாவீதுக்கு இருந்தது. 63வது சங்கீதத்திலே தேவன் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, நான் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசியும் இந்த தாவீது ஜெபித்தது போல அதிகாலத்திலே ஆண்டவரை தேடும் பொழுது புது கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். புது இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. மகிமையுண்ட பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து வல்லமையும் மகிமையும் கண்டேன், ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை நல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டதான இந்த தாவீது தேவனை துதிக்கும் போதே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதான தாவீது, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உங்கள் சட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தை இங்கு அனுபவிக்கிறார். அதே போல நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தால் நிறைந்து காத்திருக்கும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். 64வது சங்கீதத்திலே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டலும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரும் என்று சொல்லி துன்மார்க்கர் இந்த தாவீதுக்கு விரோதமாய் எழும்பும்போது தேவனாய் கர்த்தர் சமூகத்திலே தாவீது தன் விண்ணப்பங்களை கொண்டு வருகிறார்.
எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கும் மோசடிகளுக்கும் காப்பாற்றும்படியாக தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தை இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். சமயமே உண்டாவது. ஆண்டவராய் தேவன் ஜெபங்களை கேட்கிற தேவன் இங்கே தாவீதை சகல சத்துருடைய கிரியைகளுக்கும் விலக்கி காத்து கொண்டார். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இதயமுள்ளவர்கள் யாவரும் தேவனை மென்மை பாராட்டுவார்கள். 65வது சங்கீதத்திலே தேவனே சீயோனிலே உமக்கு துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும் என்று சொல்லி சீயோன் கோட்டையிலே அமைந்ததான அந்த கூடாரத்திலே ஆண்டவருக்கு எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரம் ஏறெடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான இந்த சங்கீதம் இந்த பரிசுத்த ஆலயமாகி வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று சொல்லி ஆண்டுடைய அந்த வீட்டின் நன்மைகளை குறித்து இங்கே விவரிக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், பாதையை நெய்யாய் பொழிகிற கர்த்தர். அப்படியாய் இந்த நாளிலும் அவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.